கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் மேல் களி கூறுவார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த 5ஆம் அதிகாரம், சங்கீதம் 4 அதிகாரம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த 5ஆம் அதிகாரம் என்னத்தை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ளவர், துன்மார்க்கத்தில் அவர் என்ன செய்தில்ல விரும்பாதவர், சூதுள்ள மனுஷனை அவர் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, நீதிமான் கர்த்தரை நம்புகிறதுனால் அவருடைய பரிசு சன்னிதானத்தில் வந்து கர்த்தரை பணிந்து கொள்வதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 5ஆம் அதிகாரம் அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிது. தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவர் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர், துன்மார்க்கத்தில் பிரியப்படாதவர், தீமை அவரிடத்துல என்ன செய்யறதில்லை, சேர்வதில்லை. உலகில் மக்கள் பல அசுத்தாவிகளான மாயான பொருட்கள் மேலும் மாயான தேவர்கள் மேலும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆசை வைக்கிறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சத்திய வேதமாகிய இந்த பைபிள் இதை நிராகரித்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், அவரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யணுமா, நம்ம விசுவாசித்து அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேதத்தில் வாசிக்க அநேக வசனங்கள் இருக்குது. நீங்கள் யாத்திராகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும், லேவியராகமம் 11:45, உபாகமம் 7, இப்படி நிறைய வசனங்கள் அவரை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. தேவனாகிய அவரே எனது கர்த்தர், ஏன்னு சொன்னால் அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நீதிமான் கர்த்தரை சந்திக்கும் காலையில் ஆயத்தமாகி காத்திருப்பான், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு சொல்கிற ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்றதுன்னு சொன்னால், நீதிமான்கள் கர்த்தரை எப்போ சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அதிகாலையிலே காத்திருப்பாங்க. தேவன் தன் விண்ணப்பங்களை செலுத்துவான், அவன் தியானிப்பான், ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்குள் பிரவேசித்து அவரை பணிந்து கொள்ளுவான். ஆகவே கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து அவன் நீதியில நடத்தி அவனுடைய வழிகளை எல்லாம் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா செவ்வையாக வைப்பாராம். யாருன்னா நீதிமான். அவன் என்ன செய்வானா, அதிகாலையிலே எந்த கர்த்தரை சந்திக்கிறவனா இருப்பான், தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவனுடைய சந்நிதியில சொல்லுவான், அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான், அந்த வேத வசனங்களை அவன் தியானிப்பான். அவன் என்ன செய்வான், முக்கியமான ஆலயத்துக்கு சென்று அவருடைய பாதத்து அருகே அமர்ந்து சத்திய வசனங்களை கேட்பான். அவனுடைய வழிகளில் சபை பண்ணுவார். கர்த்தரை நம்பி அவரை நேசிக்கிறவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்புவார். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று கொடுக்குற வாக்குத்தத்தம், சந்தோஷத்தினால் அவர் நிற்பார். அதான் நம்ம வாஸ்தவம். உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரமா என்ன செய்வாங்களாம், கெம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவாங்க. இத்தனை சந்தோஷம், இத்தனை களி கூறுதல் எப்போ வரும்னு சொன்னா, ஆண்டோட நாமத்தை நம்ம நேசிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு மரித்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது. நீதியின் கிரியை சமாதானம், என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பற்றுல அது கூடுமானோ அப்படின்னு சொன்னா நீங்க திருப்தி அடையத்தக்கதாக அவர் காரியங்களை செய்வார். அக்கிரமமும் அக்கிரமக்காரர் குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அக்கிரமக்காரர், துன்மார்க்கர், வீம்புக்காரர் என்று பல வகையாக இவ்வசனங்கள் அழைக்கப்படும். மக்கள் சூதுவர்களாகவும் பொய் பேசுவர்களாகவும் இருக்கிறார்கள், அவருடைய வாய்களில் என்னல்ல உண்மை இல்லை. மேலும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள், இடிப்பட்ட துன்மார்க்கரை கர்த்தர் வெறித்து குற்றவாளிகளாக தீர்க்கிறார். இப்படிப்பட்ட மக்களை அவர் தீர்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் சோதோம் கொமோராவில் நடந்தது போல வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் பரீட்சிக்க பண்ணுவார். அப்போ நாம நீங்களும் நானும் 2ஆம் வருகை காத்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும்
எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவருக்கு நம்ம ஆயத்தமாக காத்து நிற்கணும். ஆனாலும் துன்மார்க்கன் தன் பாவ வழியை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடம் வந்தால் அவர் அவனை சேர்த்து கொள்வார், ரட்சிப்பார் என்று வேதம் திட்டவட்டமாக கூறிற்று. ஆண்டவர் இவ்வளோ அழகா நமக்கு தெளிவாக சொல்றாரு பாருங்க. திட்டவட்டமாக நம்முடைய பாவங்களாக அறிக்கிட்டோன்னு சொன்னால் அவர் மன்னித்து நம்மை அவரே சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 1:9 பார்க்கணும். உண்மை உள்ள தேவன், நீதி உள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால் அவரை குறித்து நம்ம என்ன செய்வோம்? எப்பொழுதும் தியானித்து அப்படி அன்பிலே நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐசியமுள்ள தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மேல் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆலயத்துக்கு செல்லவும் வரவும் நீர் கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். புதிய வாரத்தில் ஆண்டவரே, நாங்களுமே நோக்கி கூப்பிடும் பொழுது நல்ல சுகத்தோடும் வெள்ளத்தோடும் இருக்க கிருபை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.